ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். 9 வயசு பாப்பாவுக்கு நம்ம பாவாடை சட்டை, பாவாடை பட்டு பாவாடை பேக் ஓப்பன் வச்சு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் மாதிரி, ஆனால் கட் பண்ணாமல் பிரின்சஸ் கட் டாட் பிடிச்சி ப்ளவுஸ் தைக்கிறது, பேக் ஓப்பன் வச்சு தைக்கிறது கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், லிங்க் கொடுத்து பார்த்துருங்க. அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் மெத்தடு, அளவு மட்டும் நீங்கள் யாருக்கு தைக்கிறீங்களோ அவங்க அளவு எடுத்துக்கோங்க. 5 அளவு வச்சு நம்ம இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோப்பில் சம்சா வச்சு தைச்சி வச்சிடலாம். எவ்வளோ தெரியுமா ரோப் எடுத்தேன் நான்? 1 மீட்டர் ஒரு 20 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அதாவது 1.25 மீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்படி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரோப்பை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கழுத்து அடித்து திருப்பும்போது ஃபஸ்ட்டே உள்ளே கொடுத்து தைச்சிடலாம். அதுக்காக சமோசா வச்சுக்கலாம். வருது தைச்சிட்டோமா. இந்த சைடு அதே மாதிரி சேம் 3 சம்சா வச்சுக்கலாம். காண்டியே நான் மெனக்கிட்டு எந்திரிச்சு உட்காந்து தைச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி உட்காந்து தைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட உடம்பு சரியில்லைன்னா விடுங்க, பொறுமையாக கூட தைச்சு தாங்க, உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு பாப்பா சொல்கிறா. அந்த குழந்தை பார்த்தா நாளைக்கு அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி தான் அந்த ட்ரெஸ்ஸை எங்கிட்ட தைக்க கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு முடியலைன்னதும் இந்த ட்ரெஸ்ஸு தைச்சி அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி ஒரு புரிதல், பக்குவம் அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற இது கூட இப்போ பெரியவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு இல்லை. அதுக்காண்டியே ஆசைப்பட்டா, அதுவும் நான் தான் தைச்சி போடணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டா. அதனாலேயே கண்டிப்பாக நம்ம எஞ்சி உட்காந்து தைச்சிடணும் கடவுளே அப்படின்ட்டு தைச்சிட்ருக்கேன். எனக்கு எப்படியாச்சும் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சி அழாமல், பெரியவங்க கூட அப்படி அடம்பிடிப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை எனக்கு வேண்டாம், பொறுமையாக கூட தைச்சித்தாங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, இப்போ தைக்க வேண்டாம், நான் வேறு பழைய ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பக்குவமான குழந்தைக்கு எப்படிங்க தைச்சி கொடுக்க முடியாமல் இருக்க முடியும்? இப்போ பாருங்க, 3 சம்சா வச்சுட்டேன். இப்போ அதை 2ஆக கட் பண்ணி இப்போ தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இது என்னது? ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். உங்களுக்கு நகலாமல் இருக்கணும்னா நீங்கள் ஹூக் எதுவும் குத்தி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அப்படி பிடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணி வைக்கும் போதே மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டேன். அப்படியே எடுத்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கோங்க. அப்படியே ஸ்லோவாக போடணும், துணி நகலாமல். ஸ்லோவாக தையல் போட்டு இந்த கழுத்து பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்நாட்ச் கட் பண்ணி விடணும். அந்த தையல் கிட்ட போகாத மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அமுக்கடி போட்டுக்கலாம். இப்படி எடுத்து லைனிங் மேலே அமுக்கடி போடணும். அப்புறம் லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டு கழுத்தில் நம்ம ஒரு தையல் போட போகிறோம் சுற்றி. இப்போ சுற்றி ஒரு தையல் போட போகிறோம். இந்த துணி வந்து கட் பண்ணுற முன்னாடியே வந்து சுருக்காக அங்கங்கே சுருங்கி தான் இருந்துச்சு. என்கிட்ட அயன் பாக்ஸ் இருந்தால் நான் வந்து கட் பண்ணுற முன்னாடியே அதை அயன் பண்ணி நீட்டாக எடுத்து விட்டு நான் கட் பண்ணியிருப்பேன். ஆனால் என்கிட்ட அயன் பாக்ஸ் கடையில் இல்லை, வீட்டில் தான் இருக்குது. அதனால் அந்த சின்ன இந்த சுருக்கம் மட்டும் இருக்குது. தைச்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அயன் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீட்டாக அயன் பண்ணி தைங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.
சுற்றி தையல் போட்டுட்டோம். இப்போ நம்ம சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸ் கிளாத் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கட் பண்ணி விட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அது வந்து மடிப்பு, துணியோட மடிப்பு. அயன் பாக்ஸ் இருந்தால் நீட்டாக அயன் பண்ணால் லுக் நல்லாயிருக்கும். நான் ஃபைனலி தேவைப்பட்டால் நான் அயன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் பிரின்சஸ் கட் டாட் பிடிக்க போகிறோம். டாட் வந்து நான் வந்து கட் பண்ணாமல், குழந்தைக்கு தானே கட் பண்ணாமல் ஷோல்டர் சென்டரை கணக்கு பண்ணி நான் ஒரு மார்க் பண்ணுங்கள். ஆப்கோல் சென்டர் இது. இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு வளைவு மாதிரி போட்டு ஷோல்டர் சென்டர்லேருந்து கீழே கணக்கு பண்ணி இதை வந்து ஆம்கோல் சென்டரில் போய் முடிக்கணும். இப்போ ஒரு சைடு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க் இங்கே விழுந்துருச்சு பார்த்தீங்களா? இதை வந்து டார்க் பண்ணிக்கோங்க. பா லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்குது. எத்தனை டைம் பாத்ரூம் போகிறது, டயர்டாகுது. போய் தலைவருக்கு இருக்குன்னு சுற்றுது. இப்போ இதை வந்து டாட் பிடிக்க போகிறோம். எப்படின்னா நார்மல் டாட் என்ன பண்ணுவோம், 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இங்கே வந்து 3 இன்ச்சு 3 அல்லது 3.5 இன்ச்சு ஹைட்டில் முடிப்போம் இல்லையா ப்ளவுஸுக்கு. இப்போ வந்து 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வளைவு இருக்கு பாருங்க, இங்கே வந்து 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 1/4 இன்ச்சுக்கு கொண்டு வந்துடணும். அந்த 1/4 இன்ச்சே கொண்டு வந்து மேலே வரைக்கும் 1/4 இன்ச்சிலே கொண்டு வந்து டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து முடிக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 1/4 இன்ச்சில் கொண்டு வந்து கை விரல் ஒரு விரல் உள்ளே விட்டுக்கிட்டிங்கன்னா 2லேயும் சேர்த்து தையல் வரும். இங்கே பாருங்கள். இப்போ இதில் வந்து அமுக்கடி போட போகிறோம். பிரின்சஸ் கட்டு டாட்டில் கண்டிப்பாக அமுக்கடி போடணும். அமுக்கடி போடலன்னா நல்லா இருக்காது. பாருங்க நீட்டாக இருக்கா பாருங்க. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ அமுக்கடி. இப்போ வந்து இது அயன் பண்ணால் சரியாயிரும். துணி வந்து ஃபஸ்ட்டு மடிப்பு இருந்துச்சு இல்லையா, அந்த மடிப்பு அப்படியே தெரியுது. அயன் பாக்ஸ் வீட்டில் இருக்குது, அப்புறமா மடிச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மடிப்பு இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் அயன் பண்ணிவிட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். திருப்பிக்கலாம். கழுத்து வந்து இங்கேருந்து தான் அடிக்க போகிறோம். கழுத்தை அடிச்சிட்டோம். இப்போது நான் அந்த கழுத்துக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது குட்டி குட்டியாக ஸ்நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது லைனிங் மேலே அமுக்கடி போட்டுக்கலாம். இப்போது லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டுட்டு கழுத்துக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். அச்சோ கடவுளே, போச்சுடா. நான் வந்து ரோப்பு வந்து நான் இது இப்படி தான் மறந்து போகிறேன். ரோப்பு வந்து ஃபஸ்ட்டே இந்த கழுத்தடிச்சு திருப்பக்கு முன்னாடியே அது உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டே நான் சமோசா வச்சேன். ஆனால் மறந்துட்டேன் பாருங்க. இப்படி தாங்க எல்லா ட்ரெஸ்லேயும் மறந்துடுவேன். அப்புறம் ஃபைனலாக நான் வச்சு தைக்க வேண்டியதாக இருக்குது. மறந்துட்டேன் பாருங்க. சரி, அதில் வச்சிடலாம். அந்த இன்னொரு பக்கத்தில் வந்து உள்ளே வச்சிடலாம். இதில் வந்து வெளியே தான் வச்சாகணும், வேறு வழி இல்லை. எவ்வளோ இதாக இருந்தாலும் மறந்துட்டேன். இப்போ இது வந்து கொக்கி வைக்கிற பக்கம், இதை வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். இதான் கொக்கி வைக்கிற பக்கம் நீட்டாக முடிஞ்சுதா? ஓகே, இதை வந்து இப்போ கீழே போட்டுடலாம். இப்போது இந்த கழுத்து நான் அடித்து திருப்பும்போது இந்த ரோப்பை வந்து நான் இப்போ உள்ளே வச்சிடுறேன். ஒன்றுக்கு வைக்கல, ஒன்றுக்கு வச்சுருவோம். ஃபஸ்ட்டு 2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தமே மேலேருந்தே 2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன்.
நல்லா பேக்வார்ட்ஸில் போய் நல்லா தையல் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இப்போ இந்த கழுத்தை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஸ்னாட்ச் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைனிங்கில் அமுக்கடி போட்டுக்கலாம். இப்போ லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டுட்டு கழுத்தை சுற்றி ஒரு தையல் போட போகிறோம். இப்படி தாங்க ரோப்பை வைக்கணும். கழுத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடியே, அடிச்சிருப்பதுக்கு முன்னாடியே. நான் மறந்துட்டேன், நீங்கள் மறக்காமல் வச்சுருங்க. இப்போ அதில் நான் பிரிச்சுலாம் வைக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலி வெளியே தான் அதுக்கு ஒன்றுக்கு மட்டும் வைக்கணும். பாருங்க ரோப் இதுக்கு வச்சோன்னே இங்கே இருங்க கம்ப்ளீட்டாக உள்ள. இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராஸ் பாருங்க. இப்போ இது முடிச்சிட்டோம். இதுக்கு வி வச்சிடலாம். வி வைக்கல நம்ம இன்னும். அதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட டோட்டல் ஹைட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்னு சொன்னேன், அந்த அளவை நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவை இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் ஹைட்டு இருக்கணும், அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த துணியை வச்சு வி வைக்க போகிறோமோ அந்த துணியை இப்போ உள் பக்கத்தில் வைக்கணும். 1/4 இன்ச்சு மேலே கொஞ்சம் வைக்கணும். இப்படி அதை லைட்டாக மடக்கி விட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. உள் பக்கத்தில் வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு மடக்கி விட்டுட்டு தையல் போட்டுறணும், அவ்வளோதான். இப்போ இப்படி வெளியே எடுத்து எத்தனை கொக்கி தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். தையலை பெருசாக வச்சுக்கிட்டு இந்த எட்ஜில் ஒரு தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வி வைக்கலாம். நாலு வி வரைஞ்சிட்டு நான் இப்போ விக்கான தையலை ஸ்டார்ட் பண்ணுவேன். பேக்கில் போய் குறைக்க மறந்துட்டு தையலை
ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட்டு தையல் போட்டோம் இல்லையா, அதை வந்து இப்போ இடையில இந்த வீக் இடையில அதை மட்டும் அந்த தையலை மட்டும் பிரித்து விட்டுருவோம். அப்போ தான் கொக்கி மாட்ட முடியும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து கை மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஃபஸ்ட்டு கையோட எட்ஜில் வச்சு 1/4 இன்ச்சு காலியில் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் லைனிங் வச்சுருந்தோமா. இப்போ அமுக்கடி லைனிங் மேலே அமுக்கடி போட்டோம். இப்போ லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டுட்டு ஒரு எஜ்ஜில் ஒரு தையல். இப்போ சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு கை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஒரு கை ஃபஸ்ட்டு தையல் போட்டு திரும்ப அமுக்கடி போட்டு நீங்கள் உள்ளே தள்ளி விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ கையும் முடிச்சிட்டோம். இப்போ முன்பக்கத்தையும் நம்ம பின்பக்கத்தையும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம், 2 தையல் போட்டேன். இப்போ கை அட்டாச் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே கை வந்து சென்டர்லேருந்து தான் அட்டாச் பண்ணுவேன். இப்போ ஷோல்டர் அது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே கையோட நல்ல பக்கத்தை வச்சு சென்டர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்க, அது என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, கையும் பாடியும் அளவும் முன்ன பின்ன வருதுக்கா ஜாயின் பண்ணும்போது, ஏன் வருது அப்படின்னு. நான் வந்து எப்படி அளவு வைப்பேன்னா, பாடி சுற்றளவு நம்ம கட் பண்ணும்போது பாடி நான் எந்த அளவுக்கு வைக்கிறேனோ அதை பொறுத்து தான் நான் வந்து கை அளவு வைப்பேன். கஸ்டமர் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் அந்த கை அளவு எடுக்கிறீங்க. அப்படி கிடையாது. சில பேருக்கு வந்து இது பிரஸ்ட்டு சைஸ் வந்து மார்பு சுற்றளவு வந்து பெருசாக இருக்கலாம், கை அது சுற்றளவு வந்து கம்மியாக இருக்கலாம். அதை பொறுத்துலாம் நம்ம வந்து இது அளவு வந்து கணக்கிட முடியாது. அதனால் நான் மார்பு சுற்றளவு எவ்வளோ வைக்கிறனோ அதை பொறுத்து தான், அங்கே பாருங்கள் சரிசமமாக முடிஞ்சிருக்கு, அதை பொறுத்து தான் வந்து நான் கை அகலம் வந்து வைப்பேன். ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும், கொஞ்சம் கூட முன்ன பின்ன வராது. நான் சொல்கிற அளவு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக வருங்க. பாருங்கள், ஒரு உண்மை கூட முன்ன பின்ன வராது. இப்போ இந்த கை அதே மாதிரி இந்த கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ தான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே பாத்ரூம் மாத்திரை தின்னு ஊசி 3 ஊசிக்குமே கேட்கலையே. கை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல். எப்போதுமே ஷோல்டரில் இந்த கை ஜாயின் பண்ணுறதுலையும் ஷோல்டர்லேயும் வந்து நான் 2 தையல் போடுவேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுருவேன். இப்போ நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கலாம். அடியில் இப்போ பேக்கில் டாட் பிடிக்கல பார்த்தீங்களா, அந்த டாட் பிடிச்சிக்கலாம். ஷோல்டர் சென்டராக கணக்கு பண்ணி நம்ம பேக்கில் நார்மல் டாட் ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2.5 இன்ச்சு அல்லது ஒரு 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து குழந்தை தான், இந்த டாட்டு போதும். இப்போது நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம்.
கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிஸ்டர் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கல்ல அது எந்த அளவு கடைசியாக கொண்டு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நான் எவ்வளவோ ட்ரெஸ் தச்சிருக்கேன் சிஸ்டர். எப்படின்னா நான் வந்து பாடி அளவு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி அதை கட் பண்ணும் போதே நம்ம கட் பண்ணுறோம்ல, அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் தையல் போட்டு அப்படியே கால் இன்ச்சாக விட்டு 4 தையல் போடுவேன். அப்புறம் போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நான் அளந்து அப்படி ஸ்டார்டிங்கில் அளந்துருக்கேன். ஆனால் இப்போதைக்கு அப்படி இல்லை, தச்சா அந்த தையல் போட்டாலே அது கரெக்டாக வந்துடுது. அதனால எனக்கு நான் அந்த அளவு பார்க்குறதே இல்லை, ஆனால் கரெக்டாக இருந்துரும் பாருங்களேன். அப்படியே பழகிட்டேன். உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பாக ஒரு வீடியோவில். நம்ம எந்த அளவில் இருக்கணும் ஃபைனலி அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ 1/4 இன்ச்சு கேப்பில் அடுத்தடுத்து தையல். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டிருந்தாங்க, அப்புறம் அக்கா நீங்கள் இந்த தையல் போடுறீங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வருது, எனக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரி வருது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அது நான் என்ன சொன்னேன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஆனால் என்ன மிஸ்டேக் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் முன்னாடி சென்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாள் பேக். அது என்ன மிஸ்டேக்னு எனக்கு ஃபோட்டோவில் பார்த்து சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அப்படி வரும். இப்போ நான் 3 தையல் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு தையல் போட்டுடலாம். இந்த ஸ்ட்ரைட்டாக வந்தால் கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் தைச்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ அடுத்த சைடும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். மூணு தையல் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு தையல், மொத்தம் 4 தையல் 1/4 இன்ச்சில் போட்டிருக்கேன். பாப்பா வெயிட் போட்டால் கூட எடுத்து போட்டுக்கிற மாதிரி, பிரித்து விட்டு போட்டுக்கிற மாதிரி. நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டோம். இன்னொரு சைடு ரோப்பு வைக்க மறந்தேன் இல்லையா, அந்த ரோப்பு வந்து இப்போ நம்ம வச்சுக்கலாம். அந்த ரோப்பு உள்ளே நீட்டாக வச்சுட்டோம். இந்த ரோப்பு மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி சிச்சுவேஷன் ஆகி போச்சு. இந்த பாருங்க, அவ்வளோதாங்க. இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கணும்னு நான் சொன்னேன், 34. இங்கே வந்து ப்ளீட் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 சைடும் ஓரத்தை மடிச்சடிக்க போகிறோம். அதே மாதிரி அந்த சைடும் அடிச்சுக்கலாம். என் வாய்க்கு எல்லாமே தண்ணி கூட இழைச்சி தான் கிடக்கு, நல்லாவே இல்லை. குண்டூசி வச்சு பார்த்து அப்படியெல்லாம் வைக்க மாட்டேன். இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே ப்ளீட்டு தான் வச்சிருவேன். கரெக்டாக எனக்கு மேக்ஸிமம் என்றைக்குமே வந்து பிரிக்கிற மாதிரி சூழ்நிலை வராது. நான் தைக்கும் போது கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இப்போவும் வரும் அப்படின்னு நம்புவோம். பாருங்க, 2 மீட்டரில் கொஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து 38 இருக்குது. கொஞ்சம் தான் ப்ளீட் வைக்க முடியுது. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியல. சாரியாக வாங்குங்க, அப்போ இப்படி துணி வாங்காதீங்க, ப்ளீட் நிறைய வைக்க முடியாது, கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இதே காசுக்கு நம்ம சூப்பராக பட்டு சாரி வாங்கி அதில் தைக்கிறதா இருந்தால் ஜம்முன்னு தைச்சிடலாம். 2 ட்ரெஸ் கூட தைக்கலாம், இல்லை ஒரே ட்ரெஸ் தைச்சாலுமே சூப்பராக நல்லா அழகாக தைக்கலாம்ல. நிறைய ப்ளீட் போட்டு சாரி ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு மடிச்சு அடிச்சுக்கணும். 2 சைடும் மடிச்சு அடிச்சிங்கன்னா ஃபைனலி ஈஸியாக இருக்கும். மடிச்சு அடிச்சுக்கோங்க. இப்படி துணி வாங்கினா இதில் பாருங்கள் கொஞ்சம் தான் ப்ளீட் வைக்க முடியுது, நிறைய வரமாட்டேங்குது, பத்தலை. மொத்தம் இருக்கிற துணி மொத்த துணி கொடுத்தாலுமே அவ்வளோதான் வருது. ஃபஸ்ட்டு 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுட்டு தான் நம்ம ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இப்போ 2 சைடும் அடிச்சிட்டோமா, இப்போ வந்து ப்ளீட் வைக்க போகிறேன். துணி இல்லாத காரணத்தினால் குறைவாக தான் ப்ளீட் வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற துணியை பொறுத்து ப்ளீட்டு அதில் எவ்வளோ வருமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இது ஏன்னா யாருக்காவது டவுட் வரக்கூடாது.
இதுக்கு எத்தனை இன்ச்சில் கேப் விட்டு ப்ளீட் வைக்கணும், எத்தனை ப்ளீட் வைக்கணும் அப்படிங்கிற டவுட் வரக்கூடாது, அதனால் சொன்னேன். வைக்கணும் ப்ளஸ் நம்மளோட அளவு யார் அளவுக்கு தைக்கணுமோ அவங்களோட அளவுக்கு வந்துடணும். அதுக்கு எப்படி வச்சா வருமோ அந்த அளவுக்கு நம்ம தான் வைக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு அளவாக ட்ரெஸ்ஸாக மாற்றி கொண்டு வந்துடணும். இங்கே பாருங்கள் கரெக்டாக 38 இருக்குங்க. இப்போ வந்து இதில் இன்னொரு தையல் போட வேண்டியிருக்குல்ல, ஒரு 3 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சு கேப் போட்டு கீழே இன்னொரு தையல் போடணும். ப்ளீட் எல்லாம் அப்படியே எடுத்து லைனாக வச்சு ஒரு தையல் போடணும். அதை நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு லைனாக வராது அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ஒரு கோடு சாக்பீஸால் கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தையலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் போட்டுப்பேன், தையல் போட்டுப்பேன். நான் வந்து மார்க் பண்ணாமையே அயன் பண்ணால் நல்லாயிருக்கும். அயன் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் லைனிங் நம்ம ப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் லைனிங்கும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்டர் நான் சொன்னேன் இல்லையா, பார்டர் பெல்ட்டு, பாவாடைக்கு பெல்ட்டு அது வைக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு சைடை மட்டும் நான் இப்போ மடிச்சு அடிக்க போகிறேன். ஒரு சைடை மடிச்சு அடிச்சிட்டேன்னா இப்போ இதோட உள் பக்கத்தில், பாவாடையோட உள் பக்கத்தில் இதை வச்சு ஒரு தையல் போட போகிறேன். பாருங்க இந்த எண்டிங்கில் இந்த சைடு மடிச்சு அடிக்கல, ஏன்னா இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மிச்சம் துணி இருக்கோ அதை பார்த்துட்டு மடிச்சு அடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த சைடு ஒரு சைடு மட்டும் மடிச்சு அடித்தேன். இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ 2 மடிச்சுட்டு அதை சேர்த்து இப்படி தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 மடி மடிச்சு அடிச்சேன்னா இப்போ இதை வந்து ஒரு தையல் போட்டு விட்டுருவோம். இப்போ இதை வந்து மடிச்சு வச்சு அடிக்க போகிறோம். உள்ளே கூடி ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது மெயின் துணியை தனியாக ஜாயின் பண்ணணும், லைனிங்கை தனியாக ஜாயின் பண்ணணும். ஒரு 4 அல்லது 4.5 5 இன்ச்சு, அதாவது எல்லா ஏஜ் பொண்ணுங்களுக்கும் இது இப்படியான்னு கேட்டால் இல்லை, ஹைட்டை பொறுத்து தான். துணி அதாவது இப்போ உள் பக்கத்துலேருந்து உள் துணினா இதுதான் மெயின் கிளாத், அதை வந்து சைடு அடிச்சிட்டோம். அதை உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ லைனிங்கை அதே மாதிரி நம்ம அடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, தைச்சிட்டோம். இப்போ வந்து டக்கு பிடிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட மெயின் அவங்க அளவு வந்து பாவாடையோட ஹைட்டு வந்து 34 தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 39 இருக்குது இப்போது. அதனால் நம்ம டக் பிடிக்கணும். டக் பிடிக்கிறது வந்து இந்த பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த பார்டரில் தையல் வர மாதிரி தைக்கணும். அப்போ தான் டக்கு பிடிச்சதையே தெரியாது. ஊக்குச்சி ரோப்பு கட் பண்ணணும். இல்லைன்னா பத்தாமல் தலை சுற்றுதுப்பா முருகா. வண்டி எப்போ வந்து எடுக்க சொன்னாங்க? அப்படி கடவுள் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் இதில் தலகாணி வைக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு முடியலைங்க, ரொம்ப லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குது, தலை சுற்றிக்கிட்டே இருக்குது, உட்கார முடியல என்னால். இதை தைக்கிறதுக்குள்ளேயும் இடையில எத்தனை வாட்டி திரும்ப எஞ்சி போயிட்டேன். எனக்கு வந்து இந்த பீடு வந்து ஹிப்லேயும் வைக்கணும், அப்புறம் வந்து ரோப்பில் சம்சா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேயும் வைக்கணும்னு ஆசை தான். அதனால் என்னால் உடம்பு சரியில்லை பார்த்தீங்களா, எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுமோ அவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கிட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணதே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தலை சுற்றிக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துக்கிட்டு சரி பாப்பாக்காண்டி அதெல்லாம் பண்ணினேன். வீட்டில் வச்சே அயனிங்கும் பண்ணி கொடுத்துட்டேன். அவளும் போட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி, நல்லாயிருக்குன்னு எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க.
தமிழ்